லீமா ரோஸ் என்ன ஆரம்பகால அதிமுக தொண்டரா? தேர்தல் முடிவு வந்த உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? முதல்ல புதிய தலைமுறையில தாவேகாவுக்கும் அண்ணன் எடப்பாடியாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னாங்க. ஏன் உடனே கண்டிக்கல வேலுமணியும் சி.வி. சர்மாவும்? முதல்ல வெளிப்படையா தாவேகா கேட்டிருக்காங்களா எங்களை ஆதரிங்கன்னு? திரைமறைவுல பின்னாடி ஏதாவது கேட்டிருப்பாங்க. அப்ப ஏன் கம்யூனிஸ்டுகள் திரைமறைவுல கேட்கல? அப்ப திரைமறைவுல நடப்பது என்ன? உங்களுக்கான பேரமா? ஏதாவது கள்ள லாட்டரி பணம் உள்ள வருதா? அவங்க உங்க ஆதரவை எதிர்நோக்குறாங்கன்னு கனவு கண்டிக்கலாம். வேலுமணி கனவுல ரீமா ரோஸ் கேட்டாப்படியா? இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மனத்தடை? மனத்தடையெல்லாம் இல்ல, பணத்தடை. எல்லோருக்குமே சொல்றேன், வேலுமணி ஆகட்டும், சிவிஎஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லோருக்குமே பணம் பண்ணணும், அரசாங்கத்தில் இருக்கணும், நல்ல கலெக்ஷன் நிறைய வர்ற டிபார்ட்மெண்ட்டா பார்த்து ஒரு 5-6 கையில பிடிக்கணும், வேணுங்கிற வரைக்கும் அடிக்கணும். அதை வர்ஜினா மார்டின் குடும்பம், இந்த கள்ள லாட்டரி குடும்பம் நிச்சயமா விஜயை காலி பண்ணாம இந்த ஊழல்வாதிகளது ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று விஜய் சொல்வார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க. விஜய் மாமா என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக ரொம்ப நாளாகவே பிரச்சனைக்குள்ளாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஊடகங்களில் விவாத பொருளாக இருந்தது. தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது நீங்களும் பலமுறை விமர்சிச்சிருந்தீங்க. அதற்கு தேவையான மாற்று வேலைகளுக்கு அதிமுக தயாராகணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சுருந்தீங்க. லாஸ்ட் இப்போ சி.வி. சண்முகம் வெளிப்படையாக வெளியில் பொதுச் செயலாளர்கிட்ட பல கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. ஒரு பெரிய பிளவை நோக்கி அதிமுக நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மீண்டும் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது. உண்மையில் என்ன நடக்குது? அதிமுகவில் தொடர் தோல்விகள், இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்போ இன்றைய தேவை என்ன? இந்த தொடர் தோல்விகளில் இருந்து கட்சியை மீட்டு எடுத்து தொடர் வெற்றி பெறுகிற இயக்கமாக வலிமைப்படுத்துவது எப்படி? இதுதானே இப்போ இன்றைய தேவை. அதற்கு என் போன்றவர்கள் அம்மா மரணத்திற்கு பின்னரே 2017 எடுத்த முயற்சி அடிப்படை அதிமுக தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த ஒரு விஷயம் நடந்தாலே கட்சி வலிமைப்பட்டு, மாறாக எப்பொழுது இன்றைக்கு இருக்கிற சி.வி. சண்முகம் அவர்கள் சட்ட அமைச்சராகவும், இன்றைக்கு பேசுகிற திரு வேலுமணி அவர்கள் ஒரு முக்கியமான அமைச்சராகவும் உடன் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளை எல்லாம் மாற்றி தொண்டர்கள் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற உரிமையை பறித்து பொதுக்குழு உறுப்பினர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டு கொள்ளலாம் என்று உருவாக்கினார்களோ அதுதான் அதிமுகவுக்கு முதல் சறுக்கல். அடுத்து என் போன்றவர்கள் அந்த கருத்தை எதிர்த்த பொழுது கட்சியை விட்டு நீக்கினாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக சுயநலத்தின் காரணமாக, பணபலத்தின் காரணமாக, அதிகார வெறியின் காரணமாக பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் நிறைய பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிறதுல கூட ஒரு குறைஞ்சது 15 பேர் அதிமுகவிலிருந்து போனவங்க திமுகவில் இருப்பாங்க, 7-8 பேர் தவேகால இருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் சிதைத்து விட்டு இன்றைக்கு திமுக பக்கம் போகலான்னு ஒரு குரூப்பு, தவேகா பக்கம் போகலான்னு ஒரு குரூப்பு எள்ளி நகையாடியக்கூடிய வகையில் இருக்குது. ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க, போகணும்னு விரும்பப்படலையே. இல்லை, அதான் ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்கிறோம். அப்படின்னா திமுக பக்கம்னா திமுக கட்சியில் சேர்றதாகவோ தவேகா கட்சியில் சேர்றதாகவோ இதுவரை அறிவிப்பு வரல. பிற்காலத்தில் அது கூட ஒரு வேளை இந்த படுபாவிகள் செய்தாலும் செய்திருவாங்க. இன்றைய தேதிக்கு ஆதரவு என்கிற இந்த நிலைப்பாடே தவறு. ஒரு சாதாரண அதிமுக தொண்டர் என்ன நினைப்பான்? கட்சியை வலிமைப்படுத்தி திமுகவையும் எதிர்த்து தவேகாவையும் எதிர்த்து ஆளுகிற வாய்ப்பை பெறுகிற அதிமுகவை கட்டமைக்க வேண்டும். இதுதானே வேணும். இன்றைக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது இன்னைக்கு இல்லைன்னு என்ன ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு மாண்பு தானே. அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வெற்றி பெறக்கூடிய
வகையில கட்சியை கட்டமைக்கலாம்ல. அதுக்கு தான் பொதுக்குழு கூட்டணும்னு சிவி சண்முகம் கேட்கிறாருல. பொதுக்குழு கூட்டுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோங்கிறாரு. அந்த ப்ராசஸ் தனி. மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் இருக்கும்போது அதை ஆதரிக்கிறதுங்கிறது நம்ம கடமை செய்வோன்றாரு. என்ன கடமை அது? எதுக்கு? காசு பண்றதுக்கா? சண்முகம் அந்த கவர்மெண்ட்ல இணைஞ்சிட்டா அதிமுக வலிமை பெற்றுருமா? அந்த தரப்புல இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு கேட்கலாம். ஆதவ அர்ஜுனா தரப்பு பேசுறதெல்லாம் தகவல் இருந்தது. யாருங்க லீமா ரோஸ்? ஆதவ அர்ஜுனா யாருங்க? இந்த லீமா ரோஸ் என்ன ஆரம்பகால அதிமுக தொண்டரா? லீமா ரோஸ் அதிமுக கட்சிக்குள்ள எம்எல்ஏ சார். அதான் அந்த மாதிரி எப்ப அதிமுக சேர்ந்தாங்கன்னு கேட்டேன். ரெட்டலையால தேர்ந்தெடுக்கப்பட்ட எப்ப கட்சியில சேர்ந்தாங்கன்னு கேட்டேன். சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி சேர்ந்தாங்க. சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி சேர்ந்தாங்க. எவ்வளவு நாள் இருக்கும்னு கேக்குறேன். அவங்க கட்சியில சேர்ந்து எவ்வளவு நாள் இருக்கும்? முழுசா 30 நாள் இருக்கும். முழுசா 30 நாள் இருக்கும். தேர்தல் முடிவு வந்த உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? முதல்ல புதிய தலைமுறையில தாவேகாவுக்கும் அண்ணன் எடப்பாடியாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னாங்க. ஏன் உடனே கண்டிக்கல வேலுமணியும் சிவி சண்முகம்? பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இல்ல நம்ம இன்னைக்குதான் சிவி சண்முகமே வெளிப்படையா சொல்றாரு தாவேகாவை நம்ம ஆதரிக்கிறோம்னு. அவரோட விருப்பம் தானே. இப்ப இன்னைக்கு அன்றைக்கு சொல்வதற்கு லீமா ரோஸ் யாருன்னு கேக்குறேன். எம்எல்ஏ. அந்த காலகட்டத்துல சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு எப்படி வந்தது? சொல்லக்கூடாது. இப்ப என்ன ஏதாவது பொதுக்குழு போட்டு அதிமுக தொண்டர்கள் கேட்டாங்களா நீங்க போய் தாவேகாவோட ஆதரவு கொடுங்கன்னு முதல்ல வெளிப்படையா தாவேகா கேட்டிருக்காங்களா எங்களை ஆதரிங்கன்னு? விஜய் 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கு போய் ஆதரவு கேட்டார் இல்லையா? ஆமா. திருமாவளவன்ட்ட போய் ஆதரவு கேட்டார். ஐயுஎம்எல்ட்ட போய் ஆதரவு கேட்டார். இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படையாக தாவேகா தரப்புல இருந்து எங்கள் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும், எல்லாமே வெளிப்படையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. கட்டாயம் இருக்கணும். கடிதம் மூலமா கேட்டிருக்காங்களா இல்ல நேரடியாக சந்திச்சு கேட்டிருக்கிறாங்களா? இதெல்லாம் கேட்டாங்கல்ல. 2 கம்யூனிஸ்ட் கேட்டாங்கல்ல, ஐயுஎம்எல் கேட்டாங்கல்ல, திருமாவளவனுக்கு கேட்டாங்கல்ல. அது மாதிரி அதிமுக ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு கேட்கிறேன். திரைமறைவுல பின்னாடி ஏதாவது கேட்டிருப்பாங்க. அப்ப ஏன் கம்யூனிஸ்டுகள்ல திரைமறைவுல கேட்கல? அப்ப திரைமறைவுல நடப்பது என்ன? உங்களுக்கான பேரமா இல்ல தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கமா? இப்ப கம்யூனிஸ்ட் 2 பேரும் கொடுத்தாங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடந்ததா? வெளிப்படையா நடந்தது. திருமாவளவனோட நடந்ததே அது வெளிப்படையா தான். ஐயுஎம்எலோட நடந்ததே அது வெளிப்படையா தான். காங்கிரஸோட நடந்ததே அது. அப்புறம் இது மட்டும் ஏன் திரைமறைவில் நடக்குது? ஏதாவது கள்ள லாட்டரி பணம் உள்ள வருதா? அந்த சந்தேகம் இருக்கா? கட்டாயம். அதான் கேட்கிறேன். அவங்கதான் இதெல்லாம் வெளிப்படையா நடந்தது. உள்ள என்ன தகவல் மில்டன்? இதெல்லாம் வெளிப்படையா புரிஞ்சுக்கிறேன். இது ஏன் வெளிப்படையா நடக்கல? அப்ப மறைமுகமாக என்ன நடக்குது? ஏன்னா முழுவதுமான இன்னும் காம்ப்ரமைஸுக்கு அதிமுக விருப்பப்படல. ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறாங்க. நெகோசியேட்டிங் தான் நடக்குது. முடிவு அப்புறம் முதல்ல தாவேகா தரப்புல இருந்து உங்கள்கிட்ட வேண்டுகோள் வந்ததா, கோரிக்கை வந்ததா? ஒருமனதாக இவர்கள் எல்லோரும் முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் அதை வெளிப்படையா சொல்லுவாங்க. இப்ப சிபிஎம் ஆதரிக்கிறேன்னு இல்ல, கேட்டதற்கு பிறகு ஆலோசிப்பாங்களா? ஆலோசித்ததுக்கு பிறகு அடுத்தவங்க கேட்பாங்களா? நீங்க என்ன கனவு கண்டீங்களா? அவங்க ஆதரவை எதிர்நோக்குறாங்கன்னு கனவு கண்டீங்களா? வேலுமணி கனவுல ரீமா ரோஸ் கேட்டாப்படியா? எங்க கேட்டாங்க? யார் கேட்டாங்க? மற்ற கட்சிகளுக்கு நடந்தது இல்ல. அப்ப தாவேகா கேட்கலையா? இல்ல தெரியல. கேட்டதாக நீங்க ஏதேனும் பொது வழிகள்ல இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எனக்கு தெரியல. அதான் மில்டன் கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது விருப்பப்படாத ஒரு தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறத எப்படி பாக்குறது? இல்ல எதுக்காக தெரிவிக்கிறாங்கன்னு தான் கேட்கிறேன். அப்ப அதுல சுயநலம் மிஞ்சி இருக்கிறதா? ஆதவ் தரப்புல அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆதவ் இப்ப திருமாவளவன்னா அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குதுங்க. செங்கோட்டையன்னா அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குதுங்க. அந்த செங்கோட்டையனை வெளியில அனுப்பிச்ச பொழுது அன்னைக்கு இவரு வேலுமணி கோமால் இருந்தாருங்களா? சிவி சண்முகம் மப்புள் இருந்தாரா? அது பர்சனல் சார், அது வேண்டாம். தெரியல அவங்களுக்கு. தெரியுமில்ல. அன்னைக்கு ஏங்க அவர் என்ன கட்சி ஒன்னா சேர்ந்து வலிமைப்படுத்தலான்னு தானே சொன்னார். ஏன் அவரை கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. ஏன் கேட்கல? அப்ப என்ன இவர்களது நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். இந்த நோக்கம் நான் அறிந்த வகையில இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி கிணத்துல குதிக்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாருங்க. அது திமுகவோட சேர்ற முடிவை. அதெல்லாம் வேண்டாம், அது தப்பு, நம்ம போய் கடல்ல குதிச்சிருவோம் என்கிற முடிவை நாங்க எடுக்கிறோமுங்க அப்படிங்கிறது
ரெண்டு பேருக்குமே நீச்சல் தெரியுங்கிற நம்பிக்கையில தானே சார் செய்யறாங்க. ஆனா ரெண்டு பேருமே அதுல உளுந்தீங்கன்னா பொழைக்க மாட்டீங்க. ரெண்டு பேருமே அதுல உளுந்தீங்கன்னா பொழைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். நான் சொல்றது சாதாரண அதிமுக தொண்டன் என்ன எதிர்பார்க்கிறான்? நீ திமுக பக்கம் போகாத, தாவேகா பக்கம் போகாத, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, ஒரு குழு அமைங்க, நீக்கப்பட்டவர்களை எல்லாம் முதல்ல சேர்த்துங்க, முக்கியஸ்தர்களை என் போன்றவர்கள், புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அனுபவப்பட்டவர்கள், நல்ல கருத்துக்களை பொதுவெளியில் அதிமுக தொண்டர்களிடத்துல தெரிவித்துக் கொண்டு வந்திருப்பவர்கள் எல்லாரும் உட்காருவோம், ஒரு ரோடு மேப் ப்ரிப்பேர் பண்ணுவோம், உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெறுகிற வகையில, மக்கள் நம்பிக்கையை பெறுகிற வகையில என்ன ஒரு செயல் திட்டம் தயார் பண்ணுவோம், அதை செயல்படுத்துவோம். அடுத்து 2 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற தேர்தல் வருது உள்ளாட்சிக்கு அப்புறம். அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுப்போம், அதை நோக்கி பயணிப்போம். இந்த 2 ஸ்டெப் நடந்தாலே அடுத்த சட்டமன்ற தேர்தல், ஒருவேளை நீங்கள் வேலுமணி அன்கோ, சிவிஎஸ் அன்கோ விஜய்க்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்தால் இந்த அரசாங்கமே இன்னும் 6 மாதத்திற்குள் இன்னொரு தேர்தலை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரலாம் இல்லையா? வரலாமல்ல? அப்படி ஆப்ஷன் இருக்கா? நிச்சயமா வரும். அப்ப நீங்க கட்சியை அதுக்குள்ள வலிமைப்படுத்தி ஆட்சியை அதிமுக அமைப்பதற்கு சரியான வழியா? பவர் சென்டர்ல இருந்தா இன்னும் அதிகமாவே கட்சியை வலுப்படுத்த முடியும்ல. விஜய் எந்த பவர் சென்டர்ல இருந்துட்டுங்க இப்போ ஆட்சியை பிடிச்சாரு? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது எந்த பவர் சென்டர்ல இருந்து ஆட்சியை பிடிச்சாரு? ஒரு கட்சி பவர்ல இருந்தா பலகீனமாகுமே ஒழிய பலம் ஆகாது. இதுதான் இந்திய அரசியல் வரலாறு, உலக அரசியல் வரலாறு, தமிழக அரசியல் வரலாறு. இப்ப கடந்த 5 வருஷமா எதிர்கட்சியா தானே அதிமுக இருந்துச்சு, எடப்பாடி இருந்தாரு, கட்சி வலுப்பட்டுச்சா? இல்ல. அப்ப இப்ப ஆட்சியில, சரி அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல, அப்ப கட்சி வலுப்பட்டுருச்சா? ஆட்சிக்கு வரல திரும்ப 21ல ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அப்ப அது வலுப்பற 2021ல நான் கேக்குறேன். ஏன் ஆட்சிக்கு வரல? 16ல ஆட்சி இருந்தது இல்ல, 21ல ஆட்சியில இருந்துதானே அந்த தேர்தலை சந்திச்சீங்க. ஏன் அப்ப ஆட்சி அமைக்கல? இல்ல, அதுக்கு பிறகு கட்சி வலுப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருந்துச்சா? இல்ல, எதிர்கட்சியா தானே இருந்தார் எடப்பாடி, அப்படி வலுப்பெறல இல்லைங்கிற. ஒரு கட்சி ஆட்சியில இருந்தா நீங்க வலுப்பெறாதுன்னு நீங்க சொல்ற வாதத்தில் 21ல தினகரன கூட்டணியில சேர்ந்திருந்தால் வலுப்பெற்றிருக்கும் சார். கட்சி முதல்ல அம்மா காலத்தில் இருந்ததை போல ஒற்றுமையுடன் பயணித்திருந்தால் பதவி சண்டைகள், அதான் டிடிவி தினகரன் சேர்த்து தானே சார் இந்த எலெக்ஷன் சந்திச்சாங்க. நீங்க நான் 2021 பேசிட்டு இருக்கிறேன், நீங்க தவறுல இருந்து கத்துக்கிட்டாரு எடப்பாடியாரு, 21ல விட்டுட்டாரு, 26ல சேர்த்துட்டாரு. ஆமா, நீங்க பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சுட்டீங்க, பிரமாதமா இருக்குதுங்க. நீங்க என்ன பிஏ வேற படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு டாக்டரேட் கொடுப்பாங்க. சார் அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன், அதுவும் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க, படிச்சிருக்கேன். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மனத்தடை? தாவேக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறத வேண்டான்னு அவர் மட்டும் ஒரு 17 பேர். மனத்தடையெல்லாம் இல்ல, பணத்தடை. என்ன பணத்தடை? எல்லோருக்குமே சொல்றேன், வேலுமணி ஆகட்டும், சிவிஎஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லோருக்குமே பணம் பண்ணணும், அரசாங்கத்தில் இருக்கணும், நல்ல கலெக்ஷன் நிறைய வர்ற டிபார்ட்மெண்ட்டா பார்த்து ஒரு 5-6 கையில பிடிக்கணும், வேணுங்கிற வரைக்கும் அடிக்கணும். இதுதானே ஒழிய கட்சியை வலிமைப்படுத்துகிற நடவடிக்கைகள்ல இவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருவாரு. அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு திருமண வீடுன்னா அவரு தான் மாப்பிள்ளையா இருக்கணும், அப்புறம் மிச்சத்தை நீங்களே இது பண்ணிக்க. ஆனா அவர் மீறி இப்போ ஒரு கரம் வலுப்பட்டு இருக்கு அப்படிங்கறது மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நேத்து வேலுமணியை சந்திக்க வரும்போது எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் இருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வேலுமணி அவர்களுடைய புகைப்படம் மாற்றப்படுது. சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு கிட்ட எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது தனி பவர் சென்டரா ஒண்ணு கிரியேட் ஆகுதா? எப்படி வேலுமணி என்ன விஜய்க்கு போட்டிய திரைப்படத்துல அஜித் குமார் மாதிரி நடிச்சு ஒரு தமிழ்நாடு முழுக்க பல கோடி ரசிகர்களை வச்சிருக்கிறவரா? விஜயை விட சீனியர் பொலிட்டிஷியன், விஜயை விட அதிக முறை மக்கள் தேர்ந்தெடுத்த நபர், அமைச்சராக இருந்தவர். மற்றவங்க எல்லாம் யார் தேர்ந்தெடுத்தாங்க? ஆடு மாடு தேர்ந்தெடுத்துதா? இவர் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? இருக்கிறதுல ஒரு சென்சிபிளான ஒரு ஜேர்னலிஸ்ட் விஜயோட இவ்வளவு நான் நிறைய திட்டணும்னு இதெல்லாம் கேக்குறீங்களா?
விஜயோட கம்பேர் பண்றதுனால கேக்குறேன் சார். அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல சார், மக்களால் வேணா ஒண்ணு வச்சுக்கலாங்க. இந்தியாவில் அதிகமாக பொருளாதார பலம் பெற்ற அரசியல்வாதி, அரசியல் மூலமாக அந்த ஸ்டேச்சர் அவருக்கு நிச்சயமா கொடுக்கணும். அது குற்றச்சாட்டு இல்ல சார், அது ஊழல் ஸ்டேச்சருங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்டேச்சர் அது. ரெண்டாவது, எந்த பாஜகவுனாலும் சரி அவர் மேல வழக்கு வராது, திமுகனாலும் சரி அவர் மேல சும்மா நீ ஏதாவது ஒரு பேருக்கு அனுப்பிச்சுடு, நான் பிரியாணிக்கு இது போட்டு திருப்பி அனுப்பிச்சு விடுறேன், பேச்சோட இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 5 வருஷம் ஓட்டி விட்டார்ல. யாரு? ஸ்டாலின் தொண்டாமுத்தூர்ல உட்கார்ந்து என்ன பேசினாரு 90 நாளில். அதை அப்படியே இதுல இன்சர்ட் பண்ணுங்களேன். ஸ்டாலின் தொண்டாமுத்தூர்ல பேசினத இந்த வீடியோல நடுவுல போட்டு விடுங்களேன். அந்த மர்மம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க வேலுமணி. இப்ப விஜய் கிட்டையும் இந்த 5 வருஷம் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு நீங்க சொல்றதா எடுத்துக்கவா? இருக்கலாம், அது ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். அப்ப ஊழலுக்கு விஜயும் துணை போகக்கூடிய நபர் தான். ஆமா, நிச்சயமாக. வேலுமணி ஊழலுக்கு அப்பாற்பட்ட நபர்னு நீங்க நம்புறீங்களா என்ன? இல்ல, அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கே. ஆமா, அறப்போர் இயக்கத்துல தமிழ்நாட்டுல அதிகமாக ஊழல் செய்தவர்கள்னா 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்னும் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. அடுத்த லேயர், செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, வேலுமணி. இவ்வளவுதான். அதன் மூலியமா எப்படி, அதாவது காசை போட்டு காசு எடுக்கிற கலையை கற்றவர்கள் அரசியல்ல. வேலுமணியுடைய இந்த முடிவை பாஜக மாதிரியான பவர் சென்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க சார்? அவர்களுக்கு அதிமுக சிதைவதை அவர்கள் வரவேற்பார்கள். ஏன்னா ஒரு சித்தாந்தத்தினுடைய அழிவாக திராவிட சித்தாந்தம், அது திமுக அதிமுக துடைத்து எறியப்பட்டால் விஜய் வெர்சஸ் இந்துத்துவ சித்தாந்தம். இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மைனாரிட்டி சப்போர்ட் இருக்குதுன்னு. அப்ப பாஜக இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம், மைனாரிட்டிஸ் வெர்சஸ் இந்துத்துவா என்பதாக மற்ற வட மாநிலங்களில் இருப்பதை போல கள அரசியலை தமிழகத்தில் அமைப்பதற்கு தான் அவர்கள் நோக்கம். அப்ப அவர்களது எதிர்பார்ப்பு என்ன? சிதைக்கணும், திராவிடத்தை சிதைக்கணும், அதிமுகவை முதல்ல சிதைக்கணும், அதன் பிறகு திமுகவை சிதைக்கணும், இந்த திராவிட சித்தாந்தத்தை சிதைக்க வேண்டும். தமிழர்கள் பெற்றிருக்கிற ஒரு விழிப்புணர்வை, கல்வி அறிவை, வேலை வாய்ப்புகளை, முன்னேற்றங்களை மற்ற மாநிலங்களை எல்லாம் ஒப்பிடுகிற பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் சிதைக்கணும். எது நடக்கணும்? மைனாரிட்டி வெர்சஸ் பெரும்பான்மை இந்துக்கள் என்கிற மதவாத அரசியல் தமிழகத்துக்குள்ள கொண்டு வரணும். அவர்கள் அதை விரும்புவாங்க. ஆனா விஜய் அப்படி ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்க போறது இல்ல. எம்ஜிஆர் வழியில இருக்க போறேன், அண்ணா வழியில இருக்க போறேன், என்னைய ஒரு பிராண்டுக்குள்ள நீங்க சுருக்க தேவையில்லை அப்படிங்கறது தானே கிளைம் பண்றாரு. ஏங்க, விஜய் மட்டும் இவர்கள் ஒருவேளை, எனக்கு தெரிஞ்சு விஜய் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று உறுதியா நான் நம்புறேன். அவர் தூய அரசியல், தூய சக்தி என்று பேசுகிற பொழுது ஒரு தூய குடிநீரில் சாக்கடையை கலப்பதற்கு சமம். இந்த ஊழல்வாதிகள் அதுல கலந்து எடுப்பது. ஏன்னா இன்றைய தேதிக்கு மார்டின் குடும்பத்தை தவிர பெரிய அளவுல குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இல்லை. செங்கோட்டையன் இருக்காரு சார், பெரிய அளவுலன்னு சொன்ன, அதனாலதான் அந்த வார்த்தையை நான் போட்டேன். அவர் மேல கொலை குற்றம்லாம் இருக்கு சார், கொலை செய்ய முயற்சி செய்தார், தவறெல்லாம் சொல்லாது. இன்றைய தேதிக்கு அவர் மேல எதுவும் இல்லை. சிபிஎம் தலைவர் சண்முகம் அவர்களை வண்டி ஏத்தி விட்டு ஆளை காலி பண்ணுன்னு அவர் பேசினதா கால் ரெக்கார்டோட அந்த நேரத்துல புகார் அவரே இன்னைக்கு ஆதரவு தானே கொடுக்கிறாரு செங்கோட்டை. அதுக்காக குற்றம் இல்லைன்னு ஆயிராதுல்ல சார்? இல்ல, நான் சொல்றது அவர் பெரிய குற்றம் நீங்க சொல்லும் போது குற்றம் இவர்களை நான் சொல்றதுங்க தனிப்பட்ட விரோதமா இருக்கலாம் சார். அது பொது நோக்கத்துக்காக நடந்ததுதான். வாச்சாத்தி படுகொலையில நான் சொல்றது அது சிபி கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்துக்கும் செங்கோட்டையனுக்கும் உண்டானது. நாட்டு நலனுக்கு எதிரான மிகப்பெரிய கொள்ளைக்காரர்கள் என்று. இப்ப நீங்க அறப்போர் இயக்கம் ஜெயராமன் எடுத்துக்கங்க. நான் சொல்றது அவங்க எவ்வளவு வழக்குகள் தொடுத்திருக்கிறாங்க, மற்றவர்கள் மீது எவ்வளவு தொடுத்து, அது மாதிரி இன்றைய தேதிக்கு இல்லை. ஆனா நிச்சயமா இந்த அரசாங்கத்தினுடைய வீக் ஸ்பாட் ஆதவர்ஜுனா, மார்டின் குடும்பம், இந்த கள்ளலாற்றை குடும்பம் நிச்சயமா விஜய காலி பண்ணாம ஆதவர்ஜுனாங்கிற ஒரு நபரால் அந்த என்டையர் குடும்பமும் உள்ள வருமா? நிச்சயமாக. ஏங்க,
வெளிப்படையா சொல்லிட்டாங்க. பதவியேற்பு விழாவில் யார் வந்து முன்னால வரிசையில் உட்கார்ந்து இருந்ததுங்க? யாரு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க? அப்ப ஊழல் இந்த அரசாங்கத்தினுடைய வீக் ஸ்பாட் அது. அந்த வீக் ஸ்பாட் என்ன பண்ணுது? இல்ல, நீங்க யார் உட்கார்ந்து இருந்தான்னு சொல்றீங்க? அவரோட மார்டின் உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு சொல்றேன். ஓகே, மார்டின் இருந்தா அப்படின்னு சொல்றேன். அதாவது ஊழல்ல சொல்றேன். அடுத்து விஜய் இவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார் அமைச்சரவையில். ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த குடும்பத்திலிருந்து எந்த ஆதரவும் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா மார்டின் அவர்களுடைய பையன் தொடர்ச்சியா ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் எப்படி லாட்ரி குடும்பம் உள்ள வரும்னு, லாபி உள்ள வரும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எப்படி வந்து மார்டின் அதை போனாரு? யாரு அழைச்சாங்க? லீமாரோஸும் போனாங்க. அதான் யாரு அழைச்சாங்கன்னு கேட்கிறேன். அதிமுக எந்த எம்எல்ஏவும் போகல. லீமாரோஸ் எம்எல்ஏவா போனாங்களா, மாமியாரா போனாங்களா? அப்ப உண்மையிலே கான்ஃபிளிக்ட் இருக்குங்கிறதெல்லாம் வந்து நாடகம் தான். நாடகம் தான். அந்த உள்ள பவர் சென்டரா மாறுமா சார் தாவேகாக்குள்ள? நிச்சயமாக இன்றைய தேதிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜய் விடுவாரா? அது காலம்தான் பதில் சொல்லணும். அதிமுக ஃபேக்டர்ல விஜய் விட்டால் நீங்களே விட்டுருவீங்களா என்ன? கண்டிப்பா கேட்பா. ஊடகம் அதை வெளிச்சத்தை கொண்டு வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. நடந்தது என்ன அப்படின்னு. அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறது சார்? சட்டமன்றத்துல குழு தலைவரா வேலுமணியை நியமிக்கிறாங்க. அந்த பக்கம் எடப்பாடி அவர் கிளைம் பண்றாரு. யார் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அது ஒரு 2 பேரும் இல்லாம ஒரு 3வது தலைமை, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எம்எல்ஏக்களுக்குள்ள இருக்கிறாங்களா? அப்படி கட்சியினுடைய தலைமையே நான் சொல்றேன். அது தனி சார். இப்ப சட்டமன்றம் ரெண்டா பிரிச்சு அதிமுக 1, 2 என்று அவங்க பிரித்தாலும் சூழ்ச்சி தானே. யாரோடது? யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் தாவேகாவா? அது இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஸ்பீக்கர் ஜேசிடி எடப்பாடியால நீக்கப்பட்டவர். கொடுமை பாருங்க. தினப்ப அவரை பார்த்து கும்பிட்டு உட்காரணும். சரியான ஆப் இல்லது. செங்கோட்டை எங்களோட வந்து ஒருங்கிணைப்பு குழுவுல ஜேசிடி நான் தான் அதிமுக முயற்சி எடுத்தோம். அதுல பயணித்தவர். அவருக்கு வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக யார தேர்வு செய்யணும் அல்லது ஆதரவு தெரிவிக்கணுங்கிற போது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வருது இல்ல சார்? அதை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தரப்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய சவால் என்ன? பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நபர்கள் CV சண்முகம், SP வேலுமணி. இதெல்லாம் முடிவு பண்றவர் யாருங்க? எடப்பாடி தான் பொதுச்செயலாளர். சட்டமன்றத்துல முடிவு செய்வது யார்? சபாநாயகர். சபாநாயகருக்கு அறிவுரை கூறப்படலாம் என்ற நிலையில் இருப்பவர் யார்? முதல்வர். அவ்வளவுதானே. அப்ப அது எப்படி இருக்கணும்? பிரித்தாளர் தானே அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இப்ப ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு இந்த ஆதரவு தேவையில்லைன்னு அவங்க சொல்லிட்ட பிரச்சனையே இல்லை இல்லப்பா. உங்கள் ஆதரவுக்கு நன்றி, ஆனா எங்களுக்கு தேவைப்படலைங்க. இந்த ஊழல்வாதிகளது ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நான் அப்படி ஒரு சூழ்நிலை, என் அரசாங்கம் கவிழக்கூடிய சூழ்நிலை வந்தால் மக்களை சந்தித்து அறுதி பெரும்பான்மையை பெற்று சிறப்பான நேர்மையான ஆட்சியை கொடுப்பேன் என்று விஜய் சொல்வார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க. விஜய் மாமா என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அது சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல. சொல்லுவார், இன்னும் காலம் இருக்குல்ல. ஆதரவு கேட்காம அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா ஆதரவு கொடுக்க சொல்லின்னு கேட்டாங்க. அதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். விஜய் மாமா என்ன பதில் சொல்லுவாருன்னு எல்லா குழந்தைகளோட சேர்ந்து நம்மளும் அவளோட எதிர்பார்ப்போம் சார். எவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலையோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.